முதல் அவமானம். தன்னுடைய முதல் அவமானத்த இந்த உலகத்துல யாருமே மறக்க மாட்டாங்க. நான் மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்ச பொன்னம்மாளுக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அவமானம் நடந்துச்சு. அது என்ன அவமானம் அப்படிங்கிறத இந்த எபிசோட் 2ல பார்க்கலாம். ஊர்கா பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு. எப்படியாவது பெரிய பணக்காரி ஆகணும். ஆனா, ஒரு நாளைக்கு 1 பாட்டில் இல்ல 2 பாட்டில் தான் சேல்ஸ் ஆகுது. சில நாட்கள்ல அதுவும் இல்ல. இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. பொன்னம்மாளுக்கு ஜாஸ்தி நேரம் கிடையாது. ஏன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சு. ரொம்ப சீக்கிரமாவே பணக்காரி ஆகணும். ஆனா, இந்த ஊர்கா பிசினஸ்ல அவ்வளவு பணத்த எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பொன்னம்மாக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. ஸ்கூல்ல லஞ்ச் டயத்துல தான் பொன்னம்மாக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடக்கிற அந்த வேலையில பொன்னம்மா சாப்பிட மாட்டாங்க. லஞ்ச் டைம் முடிஞ்சு எல்லா பசங்களும் ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து பொன்னம்மா அவங்களுடைய லஞ்ச சாப்பிடுவாங்க. எப்பவும் போல அன்னைக்கும் அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற சில பெண்மணிகள் பொன்னம்மாள் கிட்ட வந்து, "நாங்களும் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடலாமான்னு?" கேட்குறாங்க. பொன்னம்மாள் சிரிச்சுக்கிட்டே, "தாராளமா உட்காருங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கையில அவங்க தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அ ஒரு காயோ, ஒரு கூட்டோ, ஒரு காய்கறியோ எதுவுமே இல்லாம வெறும் சாதத்த மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த பொன்னம்மா, "ஏன் வெறும் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இந்தாங்க கொஞ்சம் நெல்லிக்காய் ஊறுகாய வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நெல்லிக்காய் ஊறுகாய கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் வைக்கிறாங்க. இத சாப்பிட்ட அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே அந்த ஊறுகாய் ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஒரு நாள் பொன்னம்மாள் கூட உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு பொண்ணு, அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற 5 டீச்சர்ஸ கூட்டு வராங்க. அந்த 5 டீச்சர்ஸுமே பொன்னம்மாள்ட்ட, "உங்க ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு பாட்டில் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொன்னம்மாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதிர்ச்சிக்கு மேல இன்னொரு ஒரு அதிர்ச்சியா, எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு பெரிய ஜார் நம்பர ஊறுகாய குடுத்துருங்க. எங்களுடைய அபார்ட்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு நாங்க அப்பப்போ சாப்பாடு போடுவோம். அப்போ இந்த ஊறுகாய நாங்க அவங்களுக்கு குடுக்குறோம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொன்னம்மாளுக்கு அடிச்சது ஜாக்பாட். ஒரு சேல்ஸ் டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. இப்போ பொன்னம்மா அவங்களுடைய ஊறுகாய எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கத்துக்கிட்டாங்க. என்னதான் மார்க்கெட்டிங் டெக்னிக்க கத்துக்கிட்டாலும், அத எங்க யூஸ் பண்ணணும்னு பொன்னம்மாளுக்கு தெரியல. ஒரு தள்ளுவண்டி கடையில நெறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கிட்ட போய் பொன்னம்மா இவங்களுடைய ஊறுகாய் சாம்பிள்ஸ குடுத்து, "இத டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லாருக்கும், நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த தள்ளுவண்டிக்காரனும், இந்த அம்மா நமக்கு தெரியாம வேற என்னத்தையோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம வியாபாரத்த இதுக்கு எடுத்து விட்டுரும் போலக்க அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னம்மாள போய் ரொம்ப சத்தம் போடுறான். ரொம்ப கத்துன உடனே பொன்னம்மாளுக்கு ஒரு மாரி ஆயிருது. அதனால அந்த இடத்த விட்டு அவங்க போக முயற்சி பண்றாங்க. அவங்க கிளம்பையில ஒருத்தர் திடீர்னு ஒரு தட்ட நீட்டுறாரு. "பாட்டி ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கு. என் பாட்டி செய்ற மாரியே இருக்கு. நீங்க எனக்கு கொஞ்சம் வைக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பொன்னம்மா கண் கலங்கி ஒரு பாட்டில விறுவிறுன்னு ஓப்பன் பண்ணி, திருப்பியும் அந்த ஊறுகாய எடுத்து வைக்க முயற்சி பண்றாங்க. அப்படி பண்ணையில அந்த கடைக்காரனுக்கு கோபம் ரொம்ப கூடிருது. "என்னடா நம்ம சொல்ல சொல்ல இந்த கிழவி வச்சுக்கிட்டே இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்மாள பிடிச்சு அவன் தள்ளி விட்டுறான். எல்லாரும் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. "ஒரு வயசான பாட்டிய இப்படி தள்ளி விடுறியே! உனக்கு அறிவு இல்லையான்னு?" நெறைய பேர் அந்த கடைக்காரங்க கூட சண்டை போடுறாங்க. "என் வியாபாரத்த கெடுக்கிறா, இந்த பொம்பளைய நான் சும்மா விடுவேனா?" அப்படின்னு சொல்லி பொன்னம்மாளுடைய எல்லா ஊறுகாய் பாட்டிலையும் நடு ரோட்லயே போட்டு உடைக்கிறாரு. இத உடைக்கையில இந்த சம்பவம் நடக்கையில, பொன்னம்மாளுடைய மருமகள் இத பார்த்து ஒரு ஓரமா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களுடைய மகன் அங்க இருந்தும், அவர பொன்னம்மாள் எக்காரணத்த கொண்டும் பாத்துறக்கூடாது. இல்ல பொன்னம்மாள அவருடைய மகன் எக்காரணத்த கொண்டும் பாத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க மகன டிஸ்ட்ராக்ட் பண்ணி கார்ல ஏத்தி, அவங்க மருமக கூட்டிட்டு போயிடுறா. இது எதுவுமே பொன்னம்மாள பாதிக்கல. ஒரே ஒரு கேள்வி அந்த கடைக்காரன் கேட்டது மட்டும் பொன்னம்மாள ரொம்ப பாதிச்சது. "பிச்சை எடுக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? என் கனவு முன்னாடி வந்து தான் பிச்சை எடுப்பியா?" அப்படின்னு அவன் கேட்டான். "நான் ஒண்ணும் பிச்சை எடுக்கல. நான் உழைச்சு தான் சம்பாதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பொன்னம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்க ஆசிரமத்துக்கு போறாங்க.